நம் நெஞ்சமெல்லாம் இருக்கும் இந்த பாரத கட்டத்திருந்த ஒப்பற்ற அரசியல் தலைவர், மக்கள் தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு முதல் வணக்கம். எல்லாரும் எப்படா அவரை கையில் கொடுப்பீங்க கேமராவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பேச அழைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஆர்வத்தை கருத்தில் கொண்டு சிறிய உரையாக நிறைவு செய்து வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி 2 பாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று, தேர்தலிலே சிறந்த மதிப்பெண் பெற்ற நம் குடும்ப பிள்ளைகளுக்கான ஒரு பாராட்டு விழா. இன்றைக்கு லட்சக்கணக்கிலே மாணவ மாணவிகள் கல்வி பயில்கிறார்கள், தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அந்த தேர்விலே மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் பெருமை கிடைத்திருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் விசேஷித்தவர்கள். ஒரு மாணவ மாணவியாக உங்கள் கடமையை மிக சரியாக செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் இப்படி நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிச்சை எடுத்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து நான் படிக்க வைப்பேன் என்று அன்றைக்கு சூழலிட்டு இந்த கல்விக்கு இதைக்கு இன்று தமிழகம் கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலமாக வளர்ந்து வந்திருக்கின்றது. இந்த பாராட்டு விழாவை நடத்துவதற்கு பின்னே நெல்லை நாடார் உரிமை சங்கத்தின் ஆட்சி நிர்வாகிகளின் உழைப்பு அளப்பரியது. குறிப்பாக அருமைக்குரிய தலைவர் அசோக் நாடார் அவர்கள், அருமைக்குரிய அண்ணன் சுரேஷ் நாடார் அவர்கள் இதற்கு உரையாற்றினார்கள். தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலே ஒரு பாராட்டு அமைய வேண்டுமோ அதே போல பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். பிள்ளைகளை விட பெற்றோர்கள் பெருமிதத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இன்ற பொழுது பெற்றோருக்கும் தன் மகனை சார்ந்தோடு என கேட்ட தாய் என்பது போல இங்கே உள்ள தாய்மார்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை இந்த சாதனைகளை கொண்டாட இன்றைக்கு இந்த நிலைநாடார் உரிமை சட்டத்தில் பொதுக்குழுவில் வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டின் முதல் விருதாக இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த விருதை அளிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இது நீங்கள் சாதனைகள் புரிந்துவிட்டதற்கான விருது அல்ல, நீங்கள் புரிந்திருக்கும் சாதனைகளுக்கான தொடக்க விருதாக இதை நீங்களே கருத்திலே கொண்டு இந்த ஆண்டிலே பல்வேறு விருதுகளை வாங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பல்வேறு விருதுகளை பெற்று உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, நம் சார்ந்த சமுதாயம், நம் இனக்கூட்டம், நாடார் சமூகத்திற்கு நீங்கள் எல்லாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கம். இந்த சமூகம் என்பது அருமைக்குரிய அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் சொன்னது போல, அருமைக்குரிய அண்ணன் வில்லியம் அவர்கள் சொன்னது போல, இந்த சமூகத்திற்கு சேவை என்பது கல்வி சேவை. பெருந்தலைவர் காமராஜர் என்ற கட்டளைகளையும் நாடார் மகாஜன சங்க துவக்க வைத்த அருமைக்குரிய ராவலூர் ரத்னசபை நாடார் அவர்கள் விட்ட கட்டளைப்படி இந்த சமூகத்தில் தலையாயப்படி கல்விப்படி, அந்த கல்விப்படியை தான் சார்ந்த நம் சமுதாயத்திற்கு மட்டும் தெரியாமல் இந்த தமிழ்நாட்டிற்கு இன்று கல்விப்பணியிலே செய்து முதலிடம் வகிக்கின்ற சமுதாயமாக இன்று நாடார் சமுதாயம் திகழ்கிறது. அதை இன்றைக்குள்ள பள்ளி குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பள்ளி குழந்தைகளோடு வந்திருக்கின்ற பெற்றோர்கள், அருமையாளர் வில்லியம் அவர்கள் சொன்னது போல, பிள்ளைகளை அரசு உத்தியோகத்திற்கும் தொழில் துறைக்கும் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். இங்கே கூடியிருக்கின்ற பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்கள், படிப்பில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், அதை மாற்றி தருவதே இல்லை. அவர்கள் மதிப்பெண் பெற்றதை நிரூபித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? +2 முடிக்கிற பிள்ளையை நீங்கள் அவர்கள் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படியாவது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்டான ஒரு காலேஜில் கொண்டு போய் நம்ம பிள்ளையை தரணும். அதோட நம்ம கடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாடு எப்படியாவது மார்க் வாங்கி கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருமோ, பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ சென்னையிலயோ எங்கேயாவது நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆயிருக்கு. கடமை முடிந்தது என்று பெற்றோர் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு உள்ள
ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ, ஒரு நீதிபதியோ, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ இருந்தார்களா இருக்காங்களா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா என்பதை நாம் யாருமே கற்றுக்கொள்வதில்லை. பள்ளிகளில் சேர்வதில் இருக்கின்ற ஆர்வம் எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயார்படுத்தியிருக்கின்றீர்கள்? இன்றைக்கு நாம் குறைபட்டுக் கொள்கிறோம். ஐஏஎஸ் ஆபீசர் வராங்க, நம்ம ஊருக்கு வராங்க, கமிஷனரா வராங்க, வடக்கே இருந்து நார்த் இந்தியன் செயலாளர் வராங்க. ஏனென்று சொன்னால் அங்கே கல்விக்கூடங்கள் குறைவு, ஐபிஎஸ் யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர்கள் தான் அதிகம். அதனால அவங்க அதை படிச்சு அழகா ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க. மிக கௌரவமான வாழ்க்கை, மிக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய பணி, அந்த ஒரு அந்தஸ்து, அதை நோக்கி நகர்கின்றார்கள். நாமெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கு காவல்துறையிலே உச்சத்திலே நம் சமூக அதிகாரி அவர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு ஐஏஎஸ் ஆபீசர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை போன்று இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கும் பட்சத்திலே, அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்திலே பெற்றோர் அவங்க இன்ஜினியரிங் படிக்கட்டும், இல்ல அவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கட்டும், அவங்க மெடிக்கல் படிக்கட்டும், அவங்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிட்டார்கள். அதுல ஒருவேளை எழுதி அவங்களுக்கு கிளிக் ஆகிட்டா இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதிக்கு அவங்க போய் சேருவார்கள். இந்த நாட்டை நம் பிள்ளைகள் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஊழலற்ற இந்த போதை வஸ்துக்கள் என்ற இந்த நாட்டை நாம் திரும்ப பெற வேண்டும் என்பது நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு மகாஜன சங்கத்திலே அருமைக்குரிய அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக அதற்கான திட்டங்களை தீட்டி தகுதி வாய்ந்த நம் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. தகுதி வாய்ந்த பிள்ளைகள் தயவு செய்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்குண்டான ஒரு முன்னோடி திட்டமாகத்தான் என்எம்எஸ் இளைஞரணி என்ற அமைப்பை இப்பொழுது துவங்கி இருக்கின்றோம். அதில் இணைவதற்குண்டான QR கோடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள் அந்த QR கோடிலே உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து உங்களுக்கு எந்த வகையிலே, உங்களுக்கு கல்வியிலே வழிகாட்டுதல் வேண்டுமா, உதவி வேண்டுமா, இல்லை தொழிலில் வேண்டுமா, இல்லை வேலை வாய்ப்பில் வேண்டுமா, இல்லை விளையாட்டுத் துறையில் நீங்கள் முன்னணி உங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா என்பதை தெரிவித்தது என்றால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவ்வளவு உதவிகளையும் செய்து கொடுக்க மகாஜன சங்கம் தயாராக இருக்கின்றது. அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல பேர் இந்த மாதிரி சங்கங்கள் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு வரதே இல்லை. இன்னைக்கு இந்த வாய்ப்பாய் பயன்படுத்தி இத்தனை பிள்ளைகள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வகுப்பில் இருக்கும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்க இந்த கருத்துக்களை சொல்லுங்க. பெற்றோர்களும் உறவினர்களிடம் இந்த கருத்துக்களை சொல்லுங்க. பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க பல்வேறு விருதுகளை வாங்கும் வண்ண பிள்ளைகளை நாம் முன்னேற்ற பாதையை அழைத்து செல்ல வேண்டும். நாம் தோற்றுவிடக்கூடாது. அதனால சொன்ன மாதிரி வியாபாரத்துக்கு பிள்ளைகள் வர்றதில்லை. பாதி பெற்றோரே அதை விரும்புவதில்லை. நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம தான் விடியகால 3 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த கடை இந்த கடையை வியாபாரத்தையும் கொடுத்துட்டோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க. தப்பே இல்லை. ஆனால் அந்த நீதிமன்றம் சொன்னது போல இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இன்றைக்குள்ள ஏஐ டெக்னாலஜிகளை பயன்படுத்தி தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை, வசதிகளை ஊக்குவிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அப்பொழுதுதான் நாம் நம் பாரம்பரியத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் இல்லை. ஒடுக்கப்பட்ட நிலையில் சுரேஷ் சொன்னது போல ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வந்தாலும், ஒரு காலத்திலே கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும், இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே, இந்த இந்திய தேசத்திலே அதிகப்படியாக கல்வியை கொடுத்த சமுதாயமாக, அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற சமுதாயமாக, அதிகப்படியான வரியை செலுத்துகின்ற சமுதாயமாக, நேர்மையான சமுதாயமாக, நாணயமான சமுதாயமாக, கடின உழைப்புக்கு சொந்தமான சமுதாயமாக இன்று நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இது எல்லாமே நம் மூதாதையர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற பாடங்கள். அவருடைய பாதையிலே நாம் தொடர்ந்து வெற்றிகளை போட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே இங்கே கூடியிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த பொதுக்குழுவிலே அடுத்த 3 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அருமைக்குரிய உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் கிடைக்கலாம். சங்கத்தில் நிர்வாகி கேட்டால் என்ன கிடைக்கும்? நமது தொகுப்பாளர் அருமைக்குரிய அக்கா அவர்கள் உங்களோட அடிக்கடி சொல்லியிருந்தாங்க, நல்ல பலமா கைத்தட்டு. சங்கத்து நிர்வாகிகளுக்கு கிடைக்கிறது 2 துண்டு, நீங்க தட்டுறது 2 கைத்தட்ட மட்டும்தான். இதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால நீங்க சொந்தமாக
இந்த நிர்வாகிகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் படம் சொல்லிடலாம். அதுலயும் கரிக்குலம் மகாஜன நிகழ்ச்சிகள் சாலை போறதையும் தடப்படணும்னு சொல்லி கிடைக்கிற துட்டியும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆக கிடைக்கிறது ஒன்லி கைத்தட்டு வாசிகள் மட்டும்தான். அந்த ஓசைகளை எங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளாக எண்ணி நாங்கள் தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபடுகின்றோம். ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உங்களை இந்த சங்கங்களில் இணைத்துக் கொள்ளுங்கள். சங்கம் என்பது இந்த ஜாதியை தூக்கி பிடிப்பதில்லை, தாழ கிடக்கும் நம் சமுதாய மக்களை உயர்த்தி காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு நாடா சங்கங்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இதில் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆர்வமுடன் இணையுங்கள், எங்களோடு பணியாற்றுங்கள். இன்னும் ஒரு காலங்களில் இதைவிட சிறப்பாக இந்த விழாக்கள் நடைபெற வேண்டும். கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், பதவியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், இங்கே வந்திருக்கும் மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்